அனைவருக்கும் காலை வணக்கம். விவேகானந்தருடைய ஒரு வாக்கியம் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சாதம் பின்பு வேதம் அப்படின்னு சொல்லுவார். சாரிஜி மகாராஜ் அடிக்கடி ஃபங்க்ஷனரிஸ்டையும் ப்ரிசப்டர்ஸ்டையும் அஃபீஷியலாகவோ பேசும்பொழுது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் எனக்கு நீ சத்சங்கில் ஞாபகம் வந்தது. அதை முதலில் வைத்து சில கருத்துக்களை உங்களோட கொஞ்சம் பகிரலான்னு இருக்கேன். அவர் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறாத வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு பொது சேவையை கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், இல்லைன்னா திருடுவான். நம்மளுடைய மார்க்கத்தில் அந்த இரண்டாவது பாதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோவா கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறாத வரைக்கும் நம்மளுடைய சுய வாழ்க்கையிலையோ நம்மளுடைய லௌகீகம் சார்ந்த, அலுவலகம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறாத வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுயநம்பிக்கை இருக்காது. பல இடங்கள் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்கும்போது, எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்விகள் நிறையா சம்பாதிச்சிருந்தாலும், நிறையா பார்த்துருந்தாலும், பல வெற்றிகளை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எடுக்கக்கூடிய கருத்துக்களில் எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை, பற்றுறுதி வருகிறது. அது வராத வரைக்கும் நீங்கள் எங்கே போய் மைக்கு பிடிச்சி பேசினாலும், உங்களுக்கே நீங்கள் பேசினாலும், ரிசப்டர்ஸ்ட்டை, ஃபங்க்ஷனரிஸ்ட்டை, அபியாசிஸ்ட்டை பேசினாலும் அது வெறும் ஒரு மேம்போக்காக தான் இருக்கும். எப்பவுமே எதிரில் உட்காந்து கேட்குறவங்களுடைய ஆழ்நிலை மனதில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அதிர்வலைகளை உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயல்களும் உருவாக்கும். சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி என்ன சொல்லுவார்னா, 100 ஆடுகளுக்கு ஒரு சிங்கம் தலைமை தாங்குற கூட்டம் பெற்றா, இல்லை 100 சிங்கங்களுக்கு ஒரு ஆடு தலைமை தாண்ட இருக்கக்கூடிய கூட்டம் பெற்றா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் உங்களுக்கு தோணும்? என்ன பதில் தோணும்? ஆடு தலைமையில இருந்து 100 சிங்கம் தான் ஜெயிச்சிருமா? அது ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஏன்னா அந்த ஆட்டினுடைய சிந்தனை தான் சிங்கத்துக்கு போகும். பல இடங்களில் அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பிறக்கும்போது ஒரு சிங்கக்குட்டியானது ஆட்டுக்குட்டியோட போய் சேர்ந்தது. அது ஆடாகவே வளருகிறது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சிங்கத்தோட பார்க்கும்போது பயந்துன்னு ஓடிடுது. அப்புறம் அதை பெத்த அம்மா அதை தூக்கின்னு போய் கணத்துல மூஞ்சியை காமிச்சிட்டு, தண்ணியில் பாரு, நீ ஒரு சிங்கக்குட்டி. அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை வருகிறது. அதை போன்று நீங்களாம் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. யாருக்கு தலைமை? முதல்ல உங்களுக்கே தலைமை. அதுக்குள்ள அழக்கூடாது. ஏன்? இரண்டாவது தலைமை பார்த்தீங்கன்னா, உங்களை நம்பி உங்க கூட இருக்கக்கூடிய அபியாசிகள். ஒரு அபியாசிகளுக்கு அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு நாட்டம் வரும் பொழுது இந்த ப்ரிசெப்டர் அதுக்கு வேலைக்கு ஆவாரா, இல்லை வேலைக்கு ஆக மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல கண்டிப்பாக ஓடும். தெரிஞ்சோ தெரியாமையோ ஓடும். இது வரைக்கும் நீங்கள் இதை எப்படி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பல இடங்களில் முக்கியமாக நான் தலைமை பண்பு, லீடர்ஷிப் சார்ந்த ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் பொழுதோ, அதை சார்ந்த உரைகள் கொடுக்கும் பொழுதோ நான் சொல்றது, நீங்கள் ஒரு தனி மனிதனாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றதா நீங்கள் நினைக்கும் பொழுது தான் உங்களால் அடுத்த ஒரு பணி எடுத்து செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா என்னதான் நான் உங்களை கேட்டாலும், நீங்கள் எவ்வளோதான் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும், ஒரு காரை ஓட்டும்போது ரிவர்ஸ் பிரேக்கையும் ரிவர்ஸ் கியரையும் போட்டு ஹேண்ட் பிரேக்கையும் போட்டு ஆக்சிலேட்டர் அமைக்கினா காரு கண்டிப்பாக முன்னாடி போகாது. அதை போன்ற ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படின்னா நான் வெற்றி பெறுவதற்கு சரியான தருணம் அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெற்றி பெறுவதற்கு சரியான தருணம் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 50, 60, 70, 80. இந்த பேண்டமிக் டைம்ல பார்த்தீங்கன்னா 2-3 கதைகள் நீங்கள்லாம் அப்போ நெட்டில் சுற்றி பார்த்துருப்பீங்க. ஒன்று, ஒரு 84 வயசு அம்மா அந்த டைமில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேண்டமிக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இறந்துடுறாங்க. அப்போ அவங்க புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 84 வயசு.
அந்த புத்தகம் எழுத ஆரம்பிக்கும்போது மெதுவாக அவங்களுக்குள்ள ஒரு நிறைய கருத்துக்கள் உலகத்துக்கு சொல்லணும் இப்படி எழுதுறாங்க. ஒரு பெரிய அவங்க ஒரு பெஸ்ட் செல்லரா மாறுறாங்க. இதே மாதிரி இந்தியாவில கூட பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல ஒரு 80 வயசுக்கு அப்புறமாக ஒரு லேடி வந்து யோகாசனா பயிற்சிகள்ல இறங்கி 84, 85 வயசுல இந்தியால இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில ஆல் இந்தியா சாம்பியன்ஷிப் வின் பண்றாங்க. அதனால எனக்கு வயசாயிடுச்சு. இனிமேல் என்ன இருக்கு? காடு வா வான்னு கூப்பிட்டுன்னு இருக்கு. அப்படின்ற எண்ணத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. வெற்றி பெறுவதற்கோ, தலைமை இல்ல முன்னாடி எடுத்து மற்றவர்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவதற்கோ எல்லா வயதும் சிறந்த வயது. இந்த எண்ணத்தை முதல்ல வச்சுக்கோங்க. 2வது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உங்க கையில குடுக்கப்பட்ட புத்தகத்துல ஒரு பதில் எழுதுங்க. யாருக்கும் நீங்க காட்டணுன்ற அவசியம் இல்ல. இதுக்காக தான் நான் முன்னாடியே சகோதரர் லக்ஷ்மிகிட்ட நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் குடுங்க. நெறைய கேள்விகள் இருக்கும். அவங்க என்ன கேட்கலாம். அதனால தான் ஒரு 2, 3 மணி நேரம் நேரம் ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமாக கூட்டமாக சேர்ந்து சில குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். இது எதற்காக வச்சுன்னா, இது ஒரு ஒரு புது ஃபார்மேட். நார்மலா வருவோம், பேசுவோம், போயிடுவோம். இல்ல ஒரு மீட்டிங்னு நடக்கும். அங்கேயும் வரிசையா எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் வந்து கோயில்ல கதாகாலட்சேபம் கேட்குற மாரி கேட்டுட்டு எழுந்து போயிடுவீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பரா போனோம். இது ஒரு ஒர்க் ஷாப் மாரின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மென்ட் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப். ஸோ உங்களுக்கு முதலில் நான் கேட்க போகிற கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிஜமாகவே வெற்றி பெற்றதாக, உண்மையாகவே உங்களுக்கு நீங்களே நம்புவீங்க. ஊருக்கு பொய் சொல்லலாம். உங்களுக்கு நீங்க பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல முடியாது. ராஜ் மகராஜும் சரி, தாஜியும் சொல்றது கான்ஷியன்ஸ்ட்டு பொய் சொல்லாதீங்க. பாயிண்ட் டி தான் ஏறும். சுமாரான வெற்றி, மிதமான வெற்றி, அமர்க்களமான வெற்றி, இல்லங்க இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு. ஏன்னா, நம்ம சகோதரர் கேட்ட மாரி, எந்த பேராமீட்டர்ல நான் வெற்றினா, அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அது பணம் சார்ந்ததாக இருக்கலாம், அறிவு சார்ந்ததாக இருக்கலாம், இல்ல ஒரு சொசைட்டில உங்களுக்கு ஒரு பேர் வர மாரி நீங்க செஞ்ச காரியமாக இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்த பணிகளாக இருக்கலாம். உங்க மனசுல இது இப்படி பாருங்களேன், அவர் கேட்ட கேள்வி வந்து, "நான் சாதித்து விட்டேன் என்பதை எதை வைத்து நிர்ணயிப்பது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதோ ஒரு குறிக்கோளோ, இல்ல ஒரு எண்ணமோ ஒரு வயசுல உருவாயிருக்கும். இத செஞ்சிருக்கணும். இத பண்ணியிருந்தா என் வாழ்க்கையில ஒரு நல்ல பேரு. ஒரு ரீசென்ட்டா போன வருஷம் நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து அந்த புத்தகம் எழுதுற ஒரு விஷயம் சொல்றாரு. இத வச்சு நான் திருப்பூர்ல 2 மாசம் முன்னாடி பேசினேன். அந்த டாக் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. அதுல என்ன சொல்றாங்க, 99% மக்கள் தங்களுடைய அந்த மரண நேரத்தில் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு 21 செகண்ட் ரீவைண்ட் ஓடுமா. இது வந்து சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சது. அவர் சாவ போறாருன்ற சோலுக்கு தெரியுது. போகுது. உள்ள அவருக்கு உள் உணர்வு சொல்லிடுது. நெறைய பேருக்கு அது தெரியாது. அது சொல்லும்பொழுது அவர் மைண்ட்ல ஒரு 20, 30 செகண்ட் என்டையர் லைஃப் ஃபிளாஷ்பேக்கா ஓடும். இது சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நிலைக்கு போயிட்டு என்டின்னு சொல்லுவாங்க. நியர் டெத் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி. அந்த நிலைக்கு போயிட்டு திரும்பி வந்து அவங்கள வச்சு அவங்க ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். அந்த 21, 30 செகண்ட் அவர் பிறந்ததிலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ரீவைண்ட் ஒரு செம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நீங்க இந்த மான்டேஜ்ன்னு சொல்லி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு 40x ஸ்பீட்ல போட்டா எப்படி இருக்கும்? அது மாரி இருக்குமா. அதுல கிட்டத்தட்ட 98, 99% மக்களுடைய ரீவைண்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்படி வாழ்ந்துட்டோமே! இந்த ஆளு தப்பு பண்ணிட்டோமே! என் குடும்பத்த சரியா கவனிக்கலையே! இல்ல இந்த ஊருக்கு போகலையே! இந்த பணம் சம்பாதிக்கலையே! இதை போன்ற எண்ணங்களுடன் இறந்தவர்கள் தான் நெறைய பேரு. அப்படின்னா, அது வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? இன்னைக்கு பார்த்துடலாமே! இன்னைக்கு அந்த ரீவைண்ட் பட்டன் போட்டு பாருங்க. ஒரு 15, 20 செகண்ட் அப்படியே நீங்க கண்ண மூடி உங்க வாழ்க்கைய அப்படியே ஒரு ரீவைண்ட் பட்டன்ல பாருங்க. லைட்டா கண்ண மூடுங்க. 15, 20 செகண்ட் ரீவைண்ட் பட்டன்ல உங்க லைஃப்ப பாருங்க. ஓகே. உங்களுடைய இதயத்திலிருந்து ஒரு உண்மையாக ஒரு ஒலி வந்திருக்கும். இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் வாழ்க்கையில.
இல்லை சூப்பர், இதை விட பெட்டரா வாழ்க்கையில் வாழ்ந்தவனே இல்லை, சுமாராக இருக்கு, ஓகே, டுட்டோரியல் காலேஜ் அளவுக்கு மோசம் இல்லை, ஜஸ்ட் பாஸு, இல்லை 60-70 வாங்கிட்டேன், 90 வாங்கிட்டேன், 100 வாங்கிட்டேன். நம்ம சகோதரர் கேட்ட கேள்விக்கு இன்று வரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு 100க்கு நான் எவ்வளோ மதிப்பெண் போட்டு நீங்களே போடுங்க. இந்த தயவு செஞ்சு ஞாபகம், இந்த பேப்பர் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நீங்கள் யார்ட்டையும் காட்டவும் வேணும். அதுக்குன்னு பொய்யா எழுதாதீங்க, உண்மை எழுதி